ஜம்சம் நீர் ஹஜ்ஜுடைய காலங்களிலே வழங்கப்பட்டு வருகின்றன. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆசை, நான் அது மாதிரி தண்ணி எடுத்து கொடுக்கணுமே. போன ரசூலுல்லாஹ் திரும்பி வர்றாங்க. எடுத்து கொடுக்கக்கூடியவங்கள பெரும்பாலும் இளைஞர்களாக இருக்கிறாங்க. நாம் போய்த்தானா அவங்க அந்த வேலையை விட்டுருவாங்க, அதனால நான் வரல, நீங்கள் அந்த வேலைகளை செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் ஊக்கம் கொடுக்கிறாங்க, இளைஞர்கள் நல்ல பணியில் ஈடுபட வேண்டும். எல்லாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ரமலான் மாதத்துடைய கடைசி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படை நாட்களான லைலத்துல் கத்ருடைய 2வது இரவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அமர்ந்திருக்கிற அந்த வேளையில இங்கே சொல்லப்படக்கூடிய மார்க்க செய்திகள் வெறுமனே கேட்டு ரசித்து சென்று விடாமல், எதை கேட்டோமோ அதை இயன்ற அளவிலே இவ்வுலகில் பின்பற்றி நாளை நாம் அனைவரும் சொர்க்க இன்பத்தை அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றி தர வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையில் வருகிறேன். எல்லாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 22 நோன்பை முடித்தவர்களாகவும் 23ஆம் நோன்பை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் கடந்து முடிந்த அந்த 22 நோன்பினுடைய பகல் காலங்களில் நோன்பு நோற்ற அனைவரிடத்திலும் பேசுகின்ற பொழுது ரொம்ப கடுமையான வெயில், தாங்க முடியல, பசியும் கூட ஜமாச்சலாங்க, ஆனா தாகத்தினால் அடக்கவே முடியல, எப்படாவது நேரம் வரும் என்கிற இயக்கம் எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. காரணம் சூரியனுடைய வெப்பம். பல லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிற அங்கிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அந்த வெப்பமானது நேரடியாக நம்மிடத்தில் விழாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஓசோன் என்கிற அந்த படலத்தின் மூலமாக வடிகட்டி வரக்கூடிய அந்த வெயிலையே நம்மால் தாங்க முடியவில்லை என்று சொன்னார். நாளை மறுமையிலே ஒட்டுமொத்த உலக மக்களும் ஒரு இடத்திலே நிறுத்தப்பட்டு அந்த நாளில் இந்த உலகில் பல கோடிகளுக்கு அப்பால் இருக்கிற அதே சூரியனை நமது தலைக்கு மேலாக நிறுத்தி வைப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது அதனுடைய வெப்பமானது எந்த அளவுக்கு இருக்கும் என சொன்னால், அதனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் சிலருடைய பாதங்களை மூடிக்கொள்ளக்கூடிய வகையில வேர்வைகளும், சிலருக்கு இடுப்பளவு வேர்வைகளும், சிலருக்கு தோள்பட்டை அளவுக்குண்டான வேர்வைகளும், சிலருக்கு காதுகள் வரைக்கும் வேர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாள் அந்த நாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இதுல நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், நம்ம எல்லாம் டூர் போறோம் இல்லையா? தண்ணீரை பார்த்த உடனேயுமே நம்மை அறியாமலே ஒரு மகிழ்ச்சி உள்ளுக்குள்ள இருந்து நுழையவே இல்லை. அந்த தண்ணீர் மூலமாக வெளிப்படக்கூடிய ஒரு சில்லென்று ஒரு காற்று,
அந்த காற்றை வச்சு நம்ம தீர்மானிச்சிருவோம் இந்த தண்ணி சூப்பரா இருக்கும்டா. அந்த தண்ணீருக்குள்ளாக கால்களை கொண்டு உள்ள நுழைய 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 மகிழ்ச்சி போகிக்கொண்டே போகும். ஒரு கட்டத்தில் நம்முடைய தலையை கொண்டு உள்ளே அழுத்தி எழுதியிருக்கின்ற போது இருக்கிற மகிழ்ச்சி இருக்க வர்ணிக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி. அது போன்ற ஒரு தண்ணீர் நாளை மறுமையில சூரியனுடைய வெப்பத்தால் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய உடலுக்கு ஏற்ப குற்றங்களுக்கு ஏற்ப ஒரு தண்ணீர் தரப்படுகிறது என்று சொன்னால் அந்த தண்ணீர் என்ன தண்ணீர்? சிறுவாணி தண்ணீரா? குடிதண்ணீர்? அது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய வேர்வை. எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வருமா இல்லையா? சட்டைக்கு உள்ளாடை அறிஞ்சிருக்கும். அந்த உள்ளாடை யாரேனும் வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு, காலேஜுக்கு போயிட்டு வந்த பிறகு நம்முடைய பனியனை எடுத்து நுகர்ந்து நம்ம பார்த்துருப்போமா? நுகர்ந்து பார்க்க ஆசை வருமா நமக்கு? இதுக்கும் நம்முடைய உடலுக்கு வரக்கூடிய ஒரு வேர்வை. அந்த வேர்வையை நம்மால் நுகர முடியாது என்று சொன்னால் அந்த சூரியனுடைய வெப்பத்தால் வரக்கூடிய அந்த வேர்வையில் அல்லாஹ் நம்மை மூழ்கடிக்க செய்கிறான்னு சொன்னால் அது எவ்வளவு ஒரு வேதனை. அப்படியான அந்த சூழல் ஒரு மனிதனுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த போதனைகளிலும் நாளை மறுமையிலே ஏராளமான செய்திகளை சொல்லி அதன் மூலம் நீங்கள் விளங்கிக் கொண்டு விலகிவிட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே ஒரு பரீட்சை பேப்பராக கேள்விக்கு பதிலும் அல்லாஹ் குர்ஆனின் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் நமக்கு விளக்கி தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சூரியனிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி நாளை மறுமையில அரிசிஸ்தவா அல்லாஹ்வுடைய அரிஷ் ஆசனம். இப்ப நான் உட்கார்ந்து ஒரு சேர், எனக்கு ஒரு சேர். சில கல்யாணங்களில மாப்பிளை அமர்வதற்கான சில சேர்கள் இருக்கும். நாட்டுடைய முதலமைச்சர்கள் அமர்வதற்குண்டான சில சேர்கள் இருக்கும். இப்படி உலகத்திலே ஏராளமான விதவிதமான சேர்களை பார்க்கிறோமா இல்லையா? அது மாதிரி அல்லாஹ் தான் அமர்வதற்காக ஒரு அரிசை, ஒரு ஆசனத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த ஆசனம் எவ்வளவு பெருசு இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அந்த ஆசனம் என்பது வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்தில் உள்ள அளவு இருக்குங்கிறாங்க. யாராவது வானத்தை இதுவரைக்கும் எட்டி பிடிச்சிருக்காங்களா? விஞ்ஞான உலகத்துல பேஸ்புக் எடுத்துக்கொண்டால் ஏராளமான கருத்துக்கள் வரும். வரக்கூடிய கருத்துக்களுக்கு கடவுள் மறுப்பாளர்கள் என்கிற ஒரு குரூப் என்ன கேட்பா தெரியுமா? கடவுள் இருந்தா காட்டுமா? ஆனா குர்ஆனுடைய ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு நுழைந்தோம் வைங்களேன், அல்லாஹ்வுடைய அரிசி என்பது அது ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது சிறியதாக இருக்கும். பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு கொள்கை, இந்த உலகம் எப்படி உருவானது, எப்படி வெடித்து சிதறியது, எப்படி ஒவ்வொரு கோள்களாக உருப்பெற்றது என்கிற ஒரு ஆய்வை மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு செய்தி என்ன தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு முடிவு இல்லை. எத்தனையோ பேர் தேங்காய் உடைக்கிறத பார்த்துருக்கோம் வெள்ளிக்கிழமையான இல்லையா? சுகத்துல ஓங்கி ஒரு அடி அடிக்கலாம்.
அந்த தேங்காயோட சில்லு எவ்வளவு தூரம் போகும்? ஒரு தேங்காய் அங்கேயே உடைச்சு அங்கேயே விழுந்துடும். இன்னொரு தேங்காய் அங்கிருந்து அடிச்சு கொஞ்சம் இவ்வளவு தூரம் வரும். இன்னொரு தேங்காய் அங்க அடிச்சு அந்த சவுத்துல அடிக்கலாம். இப்ப நான் சொல்றேன், இங்க இருந்து ஒரு தேங்காய் ஓங்கி அடிச்சேன், உக்கடம் வரைக்கும் போய் விழுந்துருச்சுன்னு சொன்னா யாராவது நம்புவீங்களா? என்ன ஒரு மாதிரியா பார்ப்பீங்க? திருப்பு பிடிச்சிட்டு வச்சோம், நல்லா தானே இருந்தா இல்லையா? இங்கிருந்து அடிக்கக்கூடிய தேங்காவுடைய சில் உக்கடம் வரைக்கும் சென்றது என்று சொன்னால் நம்முடைய அறிவு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அது எப்படி போகும்? ஆனால் என்றோ வெடித்த ஒரு பொருள் எத்தனை வருடம் எத்தனை கோடி ஆண்டுகள் தெரியல, ஆனால் அன்று வெடித்து சிதறிய அந்த துகள்கள் அந்த கோள்கள் இன்னும் போய்கொண்டே இருக்கிறது, எல்லையே தெரியலங்கிறான். அப்படிப்பட்ட அந்த உலகை படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் தனக்கான ஒரு அரிசை ஒரு சேர் நாளை மறுமையில ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த சூரிய வெப்பத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு தன்னுடைய அரசுடைய நிழலை அல்லாஹ் வழங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அது ஏன் நிழல்னு சொல்லணும்? இன்னைக்கு நம்மளே என்ன செய்யறோம்? உடலுடைய நோம்பு இல்லாத காலங்களில் வெப்பம் ஏற்படுகின்ற பொழுது பகல்ல நன்னாரி ஜூஸா, ரோஸ் மில்கா, தர்பூசணியா, சாத்துக்குடியா, உடலை தணிப்பதற்குண்டான ஏராளமான பல வகைகளை நம்ம ருசிக்கிறோம் இல்லையா? அவ்வளவு ருசிச்சு நம்மால் அந்த வெயிலில பயணிக்க முடியுதா? எங்கடா ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அங்க போய் நின்னுக்கலாம். எங்கடா ஒரு டீ கடை இருக்கும், ஒரு சாயா குடிக்கிற மாதிரியாவது உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அந்த நிழல்ல இளைப்பாறலாம் என்று உலகத்துல கூட ஒரு நிழல் கட்டட வேலை செய்வாங்க சில பேர் பாருங்க, மேல வேலை நடக்கும், ஆர்சி போகக்கூடிய அந்த வேலை நடக்கின்ற பொழுது அந்த வெயில நின்று கொண்டு அந்த வேலையை செய்வாங்க. அவருக்கு உணவு இடைவேளை வருகின்ற பொழுது அவங்க சாப்பிடக்கூடிய இடத்துல நீங்க பாருங்க, அந்த இடத்துல சாப்பிட மாட்டாங்க. எங்க நிழல் இருக்குதோ அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த நிழலை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில அந்த ஒரு மணி நேரம் ஒரு நிழல் கிடைக்காதா என்று ஏங்கக்கூடிய அந்த மனிதர்களை பார்க்கிறோமா இல்லையா? ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வீட்டுல வெளியே வந்து இருக்கிறாங்க. அதே சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் வருகிறார். அதே சந்தர்ப்பத்தில் உமர் எல்லாம் வர்றாங்க. நீங்களுக்காக வந்தீங்க, நீங்களுக்காக வந்தீங்க, நீங்களுக்காக வந்தீங்க எல்லாம் கேள்வி கேட்கும் பொழுது அதுல ரசூலா சொல்றாங்க, பசின்காரத்தான் நான் வெளியே வந்தேன். அபூபக்கர் அதைத்தான் சொல்றாங்க, உமர் அதைத்தான் சொல்றாங்க. 3 பேர் சொல்லி சும்மா இருக்கல, அப்படி ஏன் நடக்கிறாங்க 3 பேர். அப்படி போகக்கூடிய அந்த நேரத்துல ஒரு நபித்தோழருடைய வீட்டுக்கு போறாங்க. அபுல் ஹைசம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் வீட்டுக்கு போகும்பொழுது இவங்க 3 பேர்த்தானி பார்த்தா அவங்களுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. ஒரு நாள் கடகடான்னு போறாரு தன்னுடைய தோட்டத்துக்கு. பேரிச்சம்பழ கொலைகள் எல்லாம் எடுத்துட்டு வர்றாரு. பழுத்தது இருக்கு, பழுக்காம சனைச்சது இருக்கு, காய் இருக்கு, எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றாரு. எல்லாம் சாப்பிடுங்க. ரசூலா கேட்கிறாங்க, பழுத்தது சரி, பழுக்கும் பழுக்காத எல்லாம் பிச்சுட்டு வந்திருக்கீங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு அப்படி கொடுக்கணும்னு ஆசை, இப்படி கொடுக்கணும்னு ஆசை என்று என்னுடைய ஆசை. அதை வாங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு விட்டு சொல்கிறார்கள், இப்பொழுது நம்ம அமர்ந்திருக்கிற இந்த நிழல் குறித்தும் நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு கேள்வி கேட்பான். இப்ப சாப்பிடக்கூடிய இந்த பேரித்தம்பழம் குறித்தும் நாளை மறுமையிலே அல்லாஹ் கேள்வி கேட்பான். இப்பொழுது நம்ம பருகுகின்ற இந்த தண்ணீரை குறித்தும் நாளை மறுமையிலே அல்லாஹ் நம்மிடத்தில் விசாரிக்க இருக்கிறான் என்கிற அந்த பட்டியலில் எதை கொண்டு சேர்க்கிறாங்க? நிழல். நிழல் குறித்து நமக்கு கேள்வி உண்டு நாளை மறுமையில. அப்படிப்பட்ட அந்த நிழலை விட உயர்தரமான நிழலாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அரசனுடைய அந்த நிழல் ஏறு சாராருக்கு வழங்கப்படுகிறது.
அந்த ஒரு சாரார் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, நீதிமிக்க ஆட்சியாளர். நீதி சொன்ன எப்படி இருக்கும் தெரியுமா? அவருக்கு ஆட்சி கொடுக்கப்பட்டால் இவரை போன்று நீதி செலுத்துவர் இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் மத்தியிலே நீதியாக நடப்பார். இன்னைக்கு 52 இஸ்லாமிய நாடுகள் பெருமை அடிக்கிறோம். நம்ம எல்லாம் சந்தோஷமா நோன்பு நோக்கக்கூடிய அந்த வேளையில, நோன்பு திறக்கக்கூடிய அந்த வேளையில, காசா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில முண்ட போற இஸ்ரேல் 350 பேர் கொல்லப்படுகிறார்கள். 350 பேர் 170 பேர் பச்சிளம் குழந்தைகள். இஸ்ரேல் தான் கூடுறானா? ஜோர்டான். இஸ்ரேல் நீ அடிப்பதற்கு இடம் நான் தர்றேன், அவனுக்கு ஆயுதம் கொண்டு செல்வதற்கு உண்டான ஒரு வாசலை எவன் திறந்து விடுகிறான்? சவுதி அரேபியா திறந்து விடுகிறான். யார் நாம் இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிய ஆட்சியாளர் என்று சொல்கிறோமோ அவன் என்ன செய்யலாம்? தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மக்களை அநியாயம் செய்யப்பட்டு அவன் கொலை செய்கிறான். அவனுக்கு அரணாக, அந்த மக்களுக்கு அரணாக நிற்க வேண்டிய ஆட்சியாளர்கள் எந்த இடத்துல நீதி செலுத்த வேண்டுமோ நீதிக்கு மாற்றமாக அநீதிக்கு போகக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல மக்சூமி குறைஷி குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை கொண்டு வர்றாங்க. திருடிட்டா. திருடுனா உங்களுக்கு சட்டம் என்னன்னு தெரியும், கை வெட்டப்படும். வெட்டாம இருக்கணும். நம்முடைய குலத்தினுடைய பெருமை வீழ்ந்து விடக்கூடாது, கேவலமா போயிடும். அசுரா போடுறாங்க. நான் அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இருந்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய சட்டத்தை மறுப்பதற்காக நீ வாதிட வருகிறா? அதுக்கு மருந்து பேச வர்றியா? முன் சென்ற சமுதாய மக்கள் அழிவுக்கு உள்ளாருக்குண்டான காரணம் தெரியுமா? அவருடைய குலத்தாரில் உயர்ந்தவர்கள் ஒரு தவறை செய்தால் அவருக்கு தண்டனை கொடுக்காமல் இருப்பதும், அவருக்கு கீழாக இருக்கக்கூடிய ஒரு தவறு செய்தால் அவருக்கு தண்டனை கொடுப்பதுமா இருந்தது. அதற்கு நீ வக்காலத்து வாங்கிட்டு வர்றியா? விட்டு நிறுத்தினா பரவாயில்ல. என்னுடைய மகள் பாத்திமா திருடினால் சட்டம் இருக்கிற பாத்திமா திருடிட்டாங்களா? போ இல்ல, நீதியில நான் பெற மாட்டேன்னுங்கிறாங்க. நீதி நீதியாக இருக்கும், அதுல ஒருபோது நான் மாற்றம் செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நீதிமிக்க ஆட்சியாளன் யாராக இந்த நாட்டிலே உலகத்தில் அவருக்கு ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்டு அதில் நீதியாக நேர்மையாக நடந்தால் அல்லாஹ்வுடைய அரிசனுடைய அந்த நிழல் கிடைக்கும். அடுத்த ரசூலா சொல்லி காட்டுறாங்க, இறை வணக்கத்திலேயே வளர்ந்த இளைஞன். இறை வணக்க வளரும்போது எப்படி வளருவானா? அல்லாஹ்வுடைய நினைவையே அதன் அடிப்படையிலேயே அவன் வளர்க்கப்படுவான். அப்படி வளர்க்கப்படுகிற அந்த இளைஞன் பள்ளியோடு தொடர்புல இருப்பான், பள்ளிவாசல தொடர்புல இருப்பான். பள்ளிவாசல தொடர்புல இருந்தால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன? அல்லாஹ்வோடு உரையாடக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் பள்ளிவாசல் மூலமாக ஏற்படுத்துகிறான். நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி இருக்கோமா இல்லையா? சூரத்துல் ஃபாத்திஹா ஒவ்வொரு நாளும் ஓதுகின்ற பொழுது, படிக்கின்ற பொழுது அல்லாஹ் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறான். என்ன உரையாடல்? அல்லாஹ்வுடைய தூதர் வளர்க்கிறாங்க, என்னுடைய அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்கின்ற பொழுது என்னுடைய அடியான் என்னை புகழ வேண்டிய விதத்தில் புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மான் ரஹீம் என்கின்ற சொல்கின்ற பொழுது என்னுடைய அடியான் என்னை பாராட்ட வேண்டிய விதத்தில் பாராட்டி விட்டான். மாலிகி யௌமித்தீன் என்று சொல்கின்ற பொழுது என்னுடைய அடியான் என்னை பெருமைப்படுத்த வேண்டிய விதத்தில் பெருமைப்படுத்தி விட்டான்.
ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குவேன், உன்னிடத்திலேயே உதவி கேளுவேன் என்று என்னுடைய அடியான் சொல்கின்ற பொழுது இதுதான் எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் உண்டான உறவு என்று சொல்கிறான். ஐவேளை தொழுகை யாரிடத்தில் இருக்கிறதோ, யாருடைய நாவின் மூலமாக சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படுகிறதோ, அப்படி ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் இந்த அடியாருக்காக பதிலளிக்கிறான் என்று சொன்னால் ஒரு இளைஞன் எப்படி இருக்கணும்? நான் அல்லாஹ்வோடு உரையாடக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பள்ளிவாசோடு தொடர்பு கொள்ளலாமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்களே, உலகத்திலேயே மோசமான இடம் கடைவீதி, உலகத்திலேயே சிறந்த இடம் பள்ளிவாசல். ஏன் ரெண்டையும் வேறுபடுத்தி ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க? பள்ளிவாசலுக்குள்ள ஒருவன் நுழைகிறான் என்று சொன்னால் அவன் பாவத்திலிருந்து மீள வேண்டும், அல்லாஹ்வோடு நெருங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் வருகிறான். கடைவீதி என்பது அப்படியா? கடைவீதி அப்படி இல்லை. நல்ல பொருள் கெட்ட பொருள் விற்பான், பொய் பேசுவது பொருளை விற்பான், ஆடைகள் அரைவரைகளோடு கடைவீதிக்குள் நுழைவார்கள். நடக்கக்கூடாத காட்சிகள் எல்லாம் பார்க்க நேரிடும். தீமையுடைய உறைவிடமாக சில நேரங்களில் இந்த கடைவீதி திகழும். ஒரு நல்ல மனிதன் கூட அந்த இடத்தை இருந்து விட்டால் அவனை கூட அது மாற்றிவிடும். அதனால அல்லாஹ்வுக்கு பிடித்த இடம் எதுவென்று சொன்னால் பள்ளிவாசல். ஏன்? அன்னல் மசாஜிது லில்லாஹ், பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்குரியது, எனக்குரியதுங்கிறான். எனக்குரிய பள்ளிவாசலே இளமை பருவத்தோடு இருக்கிற ஒரு அடியான் என்னுடைய மஸ்ஜிதுக்கு வந்து, என்னுடைய பள்ளிவாசலுக்கு வந்து என்னை வணங்குவதற்காக, என்னை நிக்கர் செய்வதற்காக, என்னை நினைவு கூறுவதற்காக வருகின்ற பொழுது என்னுடைய அடியான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குவேன், உன்னிடத்திலே உதவி தேடுவேன் என்று சொல்கின்ற பொழுது அவனோடு அவனுக்கும் எனக்கும் உண்டான உறவு என்று சொல்லிவிட்டு இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம், என்னுடைய அடியான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நேரான வழியை காட்டு என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்வானான், என்னுடைய அடியானுடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன்னுடைய கோபத்திற்கு ஆளான ஒரு வழியும் அல்ல, நெறி தவறியோ ஒரு வழியும் அல்ல என்று அடியான் அவன் கேட்கின்ற பொழுது அந்த அடியானுடைய கோரிக்கையை நான் ஏற்பவனாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எப்பொழுது வருமா? தொழுகையில வருகின்ற பொழுது, தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படுகின்ற பொழுது அது வரும்னு சொல்லி காட்டுறாங்களே. இன்னைக்கு பள்ளிவாசல் யாரால் நிரம்பப்பட்டிருக்கணும் தெரியுமா? இளைஞர்களால் நிரம்பப்பட்டிருக்க வேண்டும். நிறைஞ்சிருக்குதா? கூட்டமலை எங்க இருக்கு தெரியுமா? இங்க இருக்கிற நேர சாருமேடு போங்க, எல்லா இளைஞர்களும் அங்கதான் இருக்கிறாங்க. எல்லாரும் லைலத்துல் கத்ருடைய இரவில நாம் அமர்ந்திருக்கிறோம். 1000 மாதங்களை விட சிறந்தான குறைந்தபட்சம் ஒரு 83 ஆண்டுகள் செய்யக்கூடிய ஒரு நன்மையை அல்லாஹ் இந்த 5 நாட்களிலே ஏதோ ஒரு நாளிலே வைத்திருக்கிறான். அந்த பாக்கியத்தை நான் பெற வேண்டும் என்கிற அடிப்படையிலே பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறோம். ஆனால் ஏராளமான இளைஞர்கள் எங்க அமர்ந்திருக்கிறாங்க? கடைவீதியில. 21ஆம் இரவு முடிந்து ஒரு 4:30 மணிக்கு வீட்டுக்கு திரும்புகின்ற பொழுது நிறைய கேரம் போர்டுகள் சுற்றி 50-60 பேர் ஒவ்வொரு போர்டுக்கு இடையிலேயும் நின்று கொண்டு விளையாடக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம். என்னோட இளைஞர்கள் வரும்போது அப்ப இளைஞர்களுக்கு இல்லையா, அவங்க வீட்டில் உட்காரலாம் இல்ல இபாதத்துல. அதே நேரத்தில் பார்க்கிறோம் இஸ்லாமிய ஸ்கூலுக்கு செல்லும்படி மூளையில் ஐஸ்கிரீம் கடை ஃபஜ்ருக்கு முன்னாடி வரைக்கும் வச்சிருக்கிறான். சரி, ஃபஜ்ருக்கு முன்னாடி வரைக்கும் அங்க யாரா இருக்கிறா? எல்லாம் இளஞ்சிறிகள், இளம்பெண்கள் தன்னுடைய தாய் தந்தையோடு ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய அந்த இளைஞன் ஏன் சொல்லணும்? இளைஞன் என்று சொன்னால் அருமை கூர்மை உள்ளவன் அர்த்தம். இளைஞன் என்று சொன்னால் வலிமை உள்ளவன் அர்த்தம். இளைஞன் என்று சொன்னால் சுறுசுறுப்பு உள்ளவன் அர்த்தம். எந்த ஒரு வேலை வாய்ப்பு விளம்பரத்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும் அவன் முதல்ல வைக்கிற வயசு எவ்வளவு தெரியுமா? 18 வயதுக்கு மேல. ஏன் 18 வயசுக்கு மேல? அவனுக்கு இந்த வேலை வாங்கணும்னு வைக்கிறேன், வயசானிட்டு வாங்குற வேலைய ஒரு 2 பேருக்கு வாங்குறோமா, இவன் ஒருத்தர் வாங்கிட்டு போயிடலாம். அதனால இளைஞர்களாக வேண்டும். வயசானவங்களை எங்கேயா வேலைக்கு எடுத்திருக்கிறானா? வாட்ச்மேன் வேலைக்கு எடுப்பான். ராத்திரி முடிச்சிருக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுக்கு வேணும் இருப்பானே தவிர பெரும்பாலான இளைஞர்களாக இருக்கிறாங்க. அவனிடத்தில் ஆரோக்கியம் இருக்கிறது, அறிவு கூர்மை இருக்கிறது, சுறுசுறுப்பு இருக்கிறது. அதனால் அவனிடத்தில் நம்முடைய வேலையை பெற்றுக் கொள்ளலாம். இன்னைக்கு நிறைய முதலாளி இருக்கிறாங்க. எல்லா முதலாளிக்கு இன்னைக்கு வேலைக்கு ஆள் யாரை வச்சிருப்பாங்க பாருங்க. முதலாளி வயசுல யாருமே வைக்க மாட்டாரு. அவருக்கு தெரியும் நாம கஷ்டப்படும் போது நம்ம வயசு எவ்வளவு இருந்துச்சு, எந்த வயசு நம்ம சம்பாதிச்சோம், எப்படி வந்தோம். அப்ப அதுக்கு அடிப்படை தேவை ஒரு இளைஞனாக இருக்க வேண்டும். ஆனா அந்த இளைஞர்கள் இன்னைக்கு எப்படி போயிட்டாங்க? நிறைய கூலிப்படை கொலைகள். கூலிப்படை என்ன தெரியுமா? கூலிக்கு வேண்டி அரிசி அறுக்கிறாங்களே, கூலிக்கு வேண்டி காய்களை அறுக்கிறாங்களே, கூலிக்கு வேண்டி பழங்களை அறுக்கிறாங்களே, அது மாதிரி கூலிக்காக கொலை செய்வது, மனிதர்களை அறுப்பது, மனிதர்களை வெட்டுவது, அதற்குண்டான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறான். அவனும் இளைஞனாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் வெட்டிய உடனேயே வேகமாக இந்த இடத்துல விலகிக் கொள்ள வேண்டும். அதனால் அவன் அந்த வேலைக்கு தேவை இளைஞன். அடுத்தது பார்த்தா கஞ்சா வழக்கு சிக்கிறான். குடிமுத்துல நேரு காலேஜ் பகுதியில கோவை பகுதியில் இருக்கக்கூடிய காலேஜுடைய அந்த வாசல்ல சில பேர் பிடிக்கப்படுகிறார்கள். கஞ்சா பொட்டலங்கள், அபின் பொட்டலங்கள் பிடிக்கக்கூடிய அவர்களில் 5 பேரோ 6 பேரோ பிடிக்கப்படுறாங்க. நமக்கு அது ஒரு இடஒதுக்கீடு, 2 பேர் முஸ்லீம் இருக்காங்க. அங்க இடஒதுக்கீடு நமக்கு கிடைக்குது. சமுதாயத்துக்கு அதுல இடஒதுக்கீடு இல்லாத கேவலம் தானே. அதனால அங்க இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. 6 பேரா 2 பேர் இளைஞனா இருக்கிறான். எதுக்கு அவன் பயன்படுத்தினான்? இவனை கொண்டால் இவனை வைத்து வியாபாரம் செய்கின்ற பொழுது காலேஜினுடைய படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் இவனோடு தொடர்பு கொள்வான். அதனால் வியாபாரம் பெருகும். அதை கொண்டு நம்முடைய பொருளாதாரத்தை ஈட்டலாம். அவனை நினைக்கிறான் இந்த வேலை சிம்பிளா செஞ்சிட்டு போயிடலாம். ஒரு 1 மணி நேரம் வித்தோம் 1000 ரூபாய் கிடைக்கும். 5 மணி நேரம் 5000. அவன் கணக்கு என்ன போறான் தெரியுமா? எது சீக்கிரமா நமக்கு பணத்தை தருது அந்த வேலை நோக்கி போகக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ரசூலா காலத்துல பார்க்கிறோம், ஜம்சம் நீர் ஹஜ்ஜுடைய காலங்களிலே வழங்கப்பட்டு வருகின்றன. ரசூலாவுக்கு ஒரு ஆசை, நான் அது மாதிரி தண்ணி எடுத்து கொடுக்கணுமே. போன ரசூலா திரும்பி வர்றாங்க. எடுத்து கொடுக்கக்கூடியவங்கள பெரும்பாலும் இளைஞர்களாக இருக்கிறாங்க. நாம் போய்த்தானா அவங்க அந்த வேலையை விட்டுருவாங்க. அதனால நான் வரல, நீங்கள் அந்த வேலைகளை செய்யுங்கள். ரசூலா ஊக்கம் கொடுக்கிறாங்க. இளைஞர்கள் நல்ல பணியில் ஈடுபட வேண்டும். நீங்க ரத்த தானம் வழங்கக்கூடியவங்க இளைஞர்கள் தான். அதே நேரத்தில் வழிகேட்டு போகக்கூடியவங்க இளைஞர்கள் தான். வாகனம் திருட்டு போகுது, வண்டியை காணும். ஒரு காலத்துல வாகனங்கள்ல எங்க தெரியுமா போகும்? திருட்டு போன உடனே வர்ற முதல் வார்த்தை தெரியுமா? ஜிஎம் நேரில் போனது எடுத்துடலாமாங்க, அந்த வண்டி எங்க கிடைக்கும்பாங்க. எப்படா கிடைக்கும்? அப்ப ஜிஎம் நேரில் ரொம்ப காடு, அதுக்குள்ள குடி தோண்டி வச்சிருவாங்க. பைக்குன்னு குடியை தோண்டி பைக்கை திருடணுமே, அங்க போய் பைக்கை வச்சு மூடிடுவாங்க, பைக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் செல்போன் திருட்டு. யார் வர்றா? இளைஞர்கள் வர்றான். ரயில்ல திருடுறான், பஸ்ல திருடுறான்,
கடைவீதியில கூட்டமா இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சொல்லுகிறான். இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரி வழிகட்டு போகக்கூடிய அந்த இளைஞர்கள் எங்கே வரணுமா? பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்டு அந்த இறைப்பணியிலே அவன் ஈடுபட்டால், அல்லாஹ்விடத்தில அவன் சரணடைந்து விட்டால் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் கிடைக்கும். நிறைய செய்திகள் இருந்தாலும் கூட ஏன் இளைஞர் குறிப்பிட்டு சொல்றோம்? இன்னைக்கு தடிமாறி போகக்கூடிய கூட்டங்களிலே இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அவரை மீட்டெடுக்க வேண்டும். எப்படி மீட்டெடுக்கிறது? பெற்றோர்களோட கையில இருக்கு. பெற்றோருடைய கையில இருக்கு. பெற்றோர்கள் என்ன செய்யறது இல்ல, அதற்கு உண்டான முயற்சி எடுப்பதில்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க? எதையோ காசு கொண்டு வர்றானா, ஏதா காசு, எங்க இருந்தா காசு, எப்படா சம்பாதிச்ச கேட்கறது இல்ல. என் பையனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தான், ஏதுன்னு கேட்டியா? எதுக்கு கேட்கிறேன்? என் பையன் தப்பாவெல்லாம் போகவே மாட்டான். குடும்பத்தினுடைய அந்த அனுமதி, அந்த கேள்வியற்ற ஒரு தன்மை, பொடும்போக்குத்தனம் அவன் வழிகடுவதற்கு துவக்கமா இருக்கிறான். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இளமையோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பள்ளிவாசலோடு யார் தொடர்பு கொள்கிறாரோ அவனுக்கு அரசுடைய நிழல் கிடைக்கும். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, பள்ளிவாசலோடு தொடர்புடைய இதயம்ங்கிறாங்க. நம்ம எல்லாம் உட்கார்ந்திருக்கோம்ல, தொழுகிறோம், நோம்பிக்கிறோம், தர்மம் செய்யறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா நம்மளால சொர்க்கவாசின்னு டிக்ளேரா பேச முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? நம்ம கேட்கறதையுமா? குறைகள் இருக்கிறப்ப, என்னுடைய வணக்க வழிபாடுல தவறு இருக்கிறது, நீ அதை மன்னிச்சு நிறைவாக எனக்கு முன்னாடி கூடு கேட்கிறோம். நம்ம கேட்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்கிறோமா? ரசூலுல்லாஹ் கேட்க வேண்டியிருக்கா? இல்ல. யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்வி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடிய நிறைவா ஒரு மார்க்கத்திலே என்னை நிறைவேற செய்வாயாக. 40 வயசுல இறை தூதராக வந்து 63 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்ட அதிகமான பிரார்த்தனைகளே ஒன்று இந்த துஆ. நம்ம எவ்வளவு கேட்கணும் துஆவை? நம்முடைய உள்ள எங்க இருக்கணும்? போ இறை நினைவுகளிலே இருக்கணும். இதயம் வேலைக்கு போனோமா, அடுத்த வகுப்பு கேட்போம். பள்ளிவாசல் இருக்குதா? தரிபியா நடக்குதா? பொதுக்கூட்ட மார்க்க நிகழ்ச்சி நடக்குதா? என்னென்ன மார்க்கம் சார்ந்த நிகழ்ச்சிகள் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் நான் சென்று விட வேண்டும் என்கிற அந்த இதயத்தை அங்கே தொலைக்க வேண்டுமா? அங்கே இணைக்க வேண்டுமா? அப்படி இணைக்கக்கூடிய அந்த உள்ளத்திற்கு நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் கிடைக்கும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்ன? அல்லாஹ்வுக்காகவே நட்பு கொண்டு அல்லாஹ்வுக்காகவே வெறுப்பது. ஒரு மனுஷர் உலகத்தில் நேசிப்பதாக இருந்தா நம்முடைய நேசம் யாருக்காக இருக்கணும்? அல்லாஹ்வுக்காக இருக்கணும், அல்லாஹ்வுக்காக வெறுக்கணும். இரண்டுமே அல்லாஹ்வை மையப்படுத்தி இருக்கணும். மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியம் நடக்கின்ற பொழுது என்னுடைய நண்பன், என்னுடைய தோழன் மார்க்கத்துக்கு மாற்றாக வழிமாறி செல்கின்ற பொழுது அவனை தடுத்து நிறுத்த வேண்டிய வேலை யாருக்கு? அல்லாஹ் மீது நேசம் உள்ள ஒரு மனிதன் தன்னுடைய நட்பாக இருக்கக்கூடிய அவனை என்ன செய்ய இழுத்துட்டு வாடா, போகாத, தடுத்து நிறுத்தணும். நல்ல பணிகள் யார் செய்கிறார்களோ அவனோடு நேசம் கொள்ள வேண்டும். அதுக்காக என்னுடைய நண்பன் வடிகட்டு போகிறான்னு சொன்னால் நீ அப்படியே போராடி சொல்லி அவனை துண்டித்து விடக்கூடாது. மாறாக நம்முடைய உபதேசங்கள் அவன் எதனை நோக்கி இருக்க வேண்டும்? மார்க்கத்தின் பக்கம் அழைப்புவதற்குண்டான அந்த உபதேசங்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கணுமா? நம்ம யோசிச்சு பாருங்க. என்னுடைய ஃப்ரெண்டு அவன் வரி மாறி போயிட்டு இருக்கிறானே, அவனை எப்படி அழைத்து வருவது? அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய சிந்தனை எப்படி இருக்கணுமா? அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டுமா, அல்லாஹ்வுக்காக வெறுக்க வேண்டுமா? இப்படி இருக்கக்கூடிய அந்த நபருக்கு அல்லாஹ்வுடைய அரசுடைய அந்த நிலை கிடைக்கும். அடுத்தது என்ன தெரியுமா? அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் தப்பாக அழைக்கிறாள். நீ நிறைய பேர் நாசமா போறதுக்கு அது ஒரு காரணம் தான். பெண் தான் சீக்கிரம் வந்துருவோம். சில சகோதரருடைய செய்தி நமக்கு காதுகளுக்கு வருகின்ற பொழுது நமக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமா இருக்கிறது.
அந்த மாதிரி வழிகட்டு போகக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, முன்னொரு காலத்துல ஒரு 3 பேர் தன்னுடைய தொழிலுக்காக பயணித்தார்கள். பயணித்து திரும்பி வருகின்ற பொழுது ஒரு மழை வந்தது. அந்த மழையினுடைய அதனுடைய வேகத்தின் காரணத்தினால ஒரு குகைக்குள்ள போய் ஒளிகிறாங்க. ஒளிகின்ற போது திடீர்னு ஒரு பாறை வந்து அடைத்து விடுகிறது. 3 பேர் பேசுறாங்க, நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அல்லாஹ்வுடைய அச்சத்தால பயந்து விலகிருப்போமா இல்லையா, அல்லது செய்திருப்போமா இல்லையா, அதை ஒவ்வொன்றா சொல்லுவோம். ஒருவேளை அல்லாஹ் அந்த பாறை நகர்த்த கூடும். அதுல ஒருத்தர் சொல்றார், யா அல்லாஹ், என்னுடைய தந்தையினுடைய சகோதரன் மகள், பெரியத்தாவோட மகள், நான் அவள் அடையிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதற்கான பல முயற்சியெல்லாம் மேற்கொண்டு ஒண்ணு நடக்கல. ஒரு கட்டத்தில் அவளுக்கு ஒரு வறுமையே வந்துருச்சு. நான் யாரை அடையணும்னு நினைச்சனோ அந்த பெண்ணை வறுமைக்கு உட்பட்டு ஒரு கட்டத்தில் என்னிடத்துல வந்தால், இத்தனை திருகம் கொடு, உன்னுடைய ஆசையை நீ நிறைவேற்றிக்கொள் என்று சொன்னால், அப்படியாக இந்த ஆசைக்கு இணங்க 2 தொடைகளுக்கு மத்தியில் நான் அமர்ந்தேன். தவறுக்காக முற்படுகின்ற பொழுது அவள் சொன்னால், இத்தகுல்லா, என்னுடைய முத்திரை நீ உடைத்து விடாது என்று சொல்கின்ற பொழுது, உண்மையிலேயே உனக்கு பயந்துதான் நான் அதிலிருந்து வெளியே வந்தேன். எனக்கு அந்த பயந்து வந்துச்சு. சொன்ன வார்த்தை இத்தகுல்லா, நீ அல்லாஹ் பயந்துக்கோ. அந்த ஒரு வார்த்தை, அந்த தவறிந்து நான் வெளியே வந்தேன், உனக்கு பயந்துதான் என்று சொன்ன மாத்திரத்திலேயே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செய்தியா சொல்றாங்க. அந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது அந்த 3 பேருடைய பிரார்த்தனை ஏற்கப்பட்டு அந்த கட்டத்துல அந்த பாறை விலகதியா சொல்றாங்களே, இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரி உலகத்துல ஒரு மனிதன் பெண்ணிடத்துல போய் தவறான வழியில வியந்து விடக்கூடாது. உறுதியாக இருந்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழல் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். 7வது என்ன? தனிமையில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வை நினைத்து நாம் செய்த தவறுகளை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து இஸ்திஃபார், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு அடியான். யாருமே நம்ம தப்பு செய்யலையா? பேசுற நானா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நம்ம தப்பே செய்யலையா? எல்லாரும் தப்பு செஞ்சிருக்கிறோம். அப்படி தப்பு செஞ்சக்கூடிய நாம தொழுகவும் செய்யறோம், நோன்பு வைக்கவும் செய்யறோம், ஜக்காத் எல்லாமே செய்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ நன்மை ஒரு பக்கம் செய்திருந்தாலும் கூட வாழ்க்கையில் எத்தனையோ தவறுகளை செஞ்சிருப்பிய. அல்லாஹ்விடத்தில் முறையிடு, அல்லாஹ்விடத்தில் ஒப்பட, தனிமையாக அமர்ந்து கண்ணீர் சிந்தி யார் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய அரசனுடைய நிழல் கிடைக்கும். நமக்கு அழுக வருதானே வாசனை படி பாருங்க. சில நேரம் அழுக வந்திருக்கு, அழாதவங்க யாருமே கிடையாது. உலகத்துடைய ஒரு தேவைக்காக அழுதுருப்போம். அத்தாட்ட ஒரு பொருள் வாங்கணும், அழுதாதான் கிடைக்கும். அம்மாட்ட ஒரு பொருள் வாங்கணும், அழுதாதான் கிடைக்கும். கடையில ஒரு பொருள் சம்பளம் சேர்த்து கிடக்கணும், அதுக்கு ஏதாவது ஒன்று அழுதாதான் கிடைக்கும். இப்படி உலக தேவைக்காக எத்தனையோ விதங்களை நம்முடைய அழுகளை வெளிப்படுத்துகிறோமே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளை மறுமையில் அச்சத்தோடு செய்த தவறை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து தன்னந்தனியாக அமர்ந்து கொண்டு அழகக்கூடிய அந்த அடியானுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அரசனுடைய நிழல் கிடைக்கும் என்று சொன்னால் நாம் அழுகிற சில பேர் அழுகிறாங்க. 5 வக்து தொழுகையில் அழுகிறாங்க. பெருநாளுடைய அந்த தொழுகை முடிந்து சில பேர் அழுகிறார்கள். அதுல கூட சில பேர் நடக்கும். என்ன நடக்கும் தெரியுமா? உதாரணத்துக்கு நான் அழுகிறேன்னு வைங்க, என்ன அறியாம யாரோ திட்டியிருப்பேன், ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்பேன். சரி, என்ன எவ்வளவு அக்கறம் செஞ்சுட்டு அல்லாட்ட அழுகிறான், இவன் அழுகணுமா அல்ல கொடுத்துருவானா? கேட்பானா இல்லையா? அவன் சொல்லுவானே, ஆனா அல்ல அதை பார்க்க மாட்டான், சொல்லுவான். இல்ல, யாருமே இல்லை. நீயும் அல்லாஹ்வுக்கு உனக்கு மட்டும்தான் தொடர்பு. அது வீடாக இருக்கலாம், காடாக இருக்கலாம், மேடாக இருக்கலாம், ஏதோ ஒரு பகுதி. உடனே நீங்க அடுத்த செகண்ட்ல உங்களுக்கு ஒரு அச்சம் வருது, பயம் வருது, அல்லாஹ்விடத்துல கையேந்து அழுதுங்க, கண்ணீர் சிந்திருங்க.
பத்ர் போர்க்களத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறைந்த எண்ணிக்கையில இருக்கக்கூடிய அந்த நேரத்துல எதிரிகள் அதிகமாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழுதாங்க. எதுக்காக அழுதாங்க? இந்த கோட்டத்தை நீ அழித்து விட்டால் உன்னை உணங்கக்கூடிய மக்கள் இல்லாமல் போய் விடுவார்கள் என்று அழுது அழுது துவா கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை போதும், ரொம்ப அழுதுட்டீங்க, அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் என்கிற அந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதரத்தில் சொல்லும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழுதிருக்கிறார் என்று சொன்னால் அவ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதை மக்களுக்கு அரிசின் மூலம் அரிசனுடைய நிழல் கிடைக்கும் என்று சொன்னார்களோ அதே நபராக அழக்கூடிய ஒரு மனிதராக அல்லாஹ்விடத்தில் சரணகதி அடைந்து அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தார்களா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அடியாராக நிச்சயமாக மாறினோம் என்று சொன்னால் அரிசுடைய அந்த நிலையில் கிடைக்கும். அந்த 7 சாராரில் ஒருவராக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு தந்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.